யோசுவா அதிகாரம் 15. யூதாபுத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு விதமாவது, ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்தரமே தென்புறத்தின் கடை எல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்பு கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான். கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்பு கடல். வடபுறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலில் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அர்பாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு எதீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதும் மீனின் மேட்டுக்கு முன்பாயிருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கே இருந்து என்சேமேசின் தண்ணீரிடத்திற்கும் போய் ரொகேல் என்னும் கிணற்றிற்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் எயாரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோன் ஆகிய எயாரின் மலைக்கு பக்கமாய் போய் பெத்ஷிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலையை கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும். மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதாபுத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவில் பட்டணமான எபிரோனை யூதாபுத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், சல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமார்த்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவன் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்போது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதாபுத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதாபுத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சேயேல், ஏதோர், யாகூர், கீனா, திமோனா, அதாதா, கேதேஸ், ஆத்சோர், எத்னான், சீர், ஏலேம், பெயாலோத், ஆத்சோர், அதாத்தா, ஈரியோத், எஸ்ரோன் என்னும் ஆத்சோர், ஆமாம், சேமா, மொலாதா, ஆத்சாகாதா, எஸ்மோன், பெத்பாலேத், ஆத்சார், சுவால், பெயர்செபா, இஸ்யோத்தியா, பாலா, ஈயி, ஆத்சேம், கெசில், ஒர்மா, சிக்லாக், மத்மன்னா, சன்சன்னா, லெபாயோத்,
சில்லி, ஆயின், ரிமோன் என்பவைகள். எல்லா பட்டணங்களும் அவர்களுடைய கிராமங்களும் உட்பட 29. பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல், சோரியா, அஸ்னா, சனோகா, என்கன்னி, தப்புவா, ஏனாம், யர்மூத், அதுல்லாம், சோக்கோ, அசேக்கா, தாராயின், அதித்தாயின், கெதேரா, கேதேரொத்தாயின். இந்த பட்டணங்களும் அவர்களுடைய கிராமங்களும் உட்பட 14. சேனா, அதாஷா, மிக்தால்காத், இலியோன், மிஸ்பே, யோக்கேயே, லாகிஸ், போஸ்காத், எக்லோன், காபோன், லகமா, கித்லிஷ், கெதெரோத், பெத்ராகோன், நாகமா, மக்கேதா. இந்த பட்டணங்களும் அவர்களுடைய கிராமங்களும் உட்பட 16. லிப்னா, ஏத்தேர், ஆஷான், இத்தா, அஸ்னா, நெத்சித், கேகிலா, அக்சித், மரேஷா. இந்த பட்டணங்களும் அவர்களுடைய கிராமங்களும் உட்பட 9. எக்ரோனும் அதில் வெளிநிலங்களும் கிராமங்களும். எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும். அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும். காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே. பெரிய சமுத்திரமே எல்லை. மலைகளில் சாமீர், யாத்தீர், சோக்கோ, சன்னா, எதிர் எண்ணப்பட்ட கீரியாத் சன்னா, ஆனாப், எஸ்தேமோ, ஆனி, ஓசே, ஓலோன், கிலோ. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய பட்டணங்களும் உட்பட 11. அராப், தூமா, எஷியான், யானும், கத்தப்புவா, ஆப்பெக்கா, உம்தா, எப்ரோன் ஆகிய கீரியாத் அர்பா, சீயோர். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. மாகோன், கர்மேல், சீத், யுத்தா, எஸ்ரயேல், யொக்தேயாம், சனோகா, காயின், கிபியா, திம்னா. இந்த பட்டணங்களும் அவர்களுடைய கிராமங்களும் உட்பட 10. அஸ்கூல், பெத்சோர், கெதோர், மகாராத், கதானோத், எல்தெகோன். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. கீரியாத் எயாரிமாகிய கீரியாத் பாகால், ரபா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 2. வனாந்திரத்தில் பெத் அரபா, மித்தி, செக்காக்கா, நிப்சான், உப்பு பட்டணம், என்கேதி. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதாபுத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதாபுத்திரரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள்.